எனது அன்பு நேயர்களே, வணக்கம். உலகெங்கும் வாழும் பாபு சயின்டிபிக் ஆஸ்ட்ராலஜி சேனலின் மகர ராசி என்பர்களே, இந்த பதிவினில் சூரியனானவர் அஷ்டமாதிபதி மகர ராசிக்குள்ளே இருக்கும்போது ஒவ்வொரு வருடமும் ரத சப்தமி என்ற அந்த நிகழ்வு அமைகிறது. மகரத்தில் உள்ளவர்கள் நிச்சயமாக இந்த நாளிலே சில விஷயங்களை கடைபிடிப்பதன் மூலமாக உங்களுடைய சுய ஜாதகத்திலே சூரியன் உச்சம், நீச்சம், சுபர் பார்வை என்று எப்படி மிக சிறப்பாக இருந்தாலும் சில நேரங்களிலே தடை தருவார் என்ற அந்த பழைய பிரமையை உடைத்தெறிய ஆன்மீக சிந்தனை, ஆன்மீக நாட்டம் கை கொடுக்கும். அப்படிப்பட்ட விஷயங்களிலே சில நாட்கள் மிக சிறப்பு பெறுகிறது, தோஷங்கள் நீங்கும். அது மட்டுமல்ல, அறிவியல் பூர்வமாகவே இந்த நாளிலே சொல்லப்படக்கூடிய அந்த குளியல் முறை, ஹவு டு பாத், எப்படி குளிப்பது என்று ஒரு முறை சொல்லி இருப்பார்கள். அது ஏதோ வந்த விஷயத்தை போற போக்கிலே சொன்னதாக இல்லை. அதுல பல நுட்ப அறிவியல் இருக்கிறது. சூரியன் வழியாக ஆற்றலை கிரகிப்பது, அது மட்டுமல்லாமல் நாடி நரம்புகளை எல்லாம் சீர்படுத்தக்கூடிய அமைப்பும் இருக்கிறது. இது உணர்ந்து சொல்லக்கூடிய விஷயம். நான் வேறு ஒரு பதிவையும் இதற்கு முன்பே தந்திருக்கின்றேன். அதனுடைய லிங்கை மற்றும் இந்த பதிவினுடைய கடைசியிலும் இணைக்கின்றேன், அதை பார்க்கலாம். அர்க்கியம் செய்வது என்பதும் அர்க்க பத்திரம், அர்க்க பத்திரம் என்றாலே நமக்கு தெரியும் எல்லோருக்கும். எல்லார் வீடு வாசல்களிலும் தமிழகத்திலே பார்த்தோம் என்றால், இந்தியாவிலே பல இடங்களில் பார்த்திருக்கின்றோம். அதை அர்க்க பத்திரம், அதாவது எருக்க இலை என்று நாம் சொல்கின்றோம். நம்முடைய விஷயம் சற்று அது அது பேசக்கூடிய அல்லது அதை அழைக்கக்கூடிய விதம் மாறி இருக்கிறது. அர்க்க பத்திரம், எருக்க இலை என்று மாறி இருக்கிறது. இந்த எருக்க இலை உண்மையிலேயே வலியினால் கஷ்டப்பட்டு, அதாவது ஒரு அறுவை சிகிச்சை வரை சென்று இருந்த பலரை அந்த வலியிலிருந்து மீட்டிருக்கிறது. உண்மையிலே சொல்ல வேண்டும் என்றால், என்னுடைய குதிங்கால் வலியில நடக்கவே முடியவில்லை, மருத்துவர்கள் அறுவை சிகிச்சை தான் என்று எழுதியெல்லாம் கொடுத்துவிட்ட பின்பு இதை மெலிதாக வாட்டி, அதாவது வதக்காமல் வதங்குவதற்கு முன்பாக சூடான கல்லில இட்டு குதிங்காலிலோ அல்லது முட்டியிலோ எங்கு வலிக்கிறதோ அங்கு வைத்து வைத்து எடுக்கும் போது வலி குறையும் என்றது உண்மையிலேயே குறைந்தது. கிட்டத்தட்ட ஒரு 10 ஆண்டு காலம் ஆகினது. இன்றும் என்னுடைய உடல் எடை அதிகமாக இருக்கும். ஆனாலும் கூட நான் நடப்பதற்கு பிரச்சனையே இல்லாமல் இந்த அர்க்க பத்திரம், எருக்க இலை உதவியது. அதன் பின்பு இந்த எருக்க ஸ்நானத்தை விடாமல் கடைபிடிக்க வேண்டும் என்ற எண்ணம் எழுமா எழாதா? இதைத்தான் உங்களோடு பகிர்கின்றேன். ஆகையினாலே நம்முடைய மரபில், நம்முடைய விஷயத்தில், நம்முடைய பழக்கத்தில் ஒரு விழா சொல்லப்படுகிறது, ஒரு விஷயம் சொல்லப்படுகிறது என்றால் அதிலே பிரபஞ்சத்தின் அறிவியல் நுட்பம் இருக்கிறது. மனிதனுடைய நாடி நரம்பையும் அசைத்து பார்த்து சீர்படுத்தக்கூடிய செம்மையும் இருக்கிறது என்பதற்காகத்தான் இதை சொல்கின்றேன். ஆகையினால் இந்த அர்க்க பத்திரம், எருக்க இலை, அர்க்க ஸ்நானம் இவற்றை பற்றி இந்த பதிவிலே பார்ப்போம். குறிப்பாக மகர ராசி அன்பர்களே, இந்த நாள் 25 ஜனவரி 2026, இந்த மாதம் என்பது மகர மாதம், அதாவது தை மாதம். சூரியன் மகரத்திலே இருப்பார். ஹேமந்த ருது உத்தராயணம் விஸ்வாவசு தை மாதத்திலே 11ஆம் நாளாக வருகிறது. இன்று ரத சப்தமி, அதாவது ரதம் என்றால் சூரியனுடைய ரதம். சப்தமி 7ஆம் நாள் என்று சூரியனுடைய ரதம் திரும்புகிறது. சரி, ரதம் சூரியனுடைய ஓட்டம், ரதம் என்பது சூரியனுடைய ஓட்டம். எங்கிருந்து எந்த பக்கம் திரும்புகிறது? அதாவது மேற்கு கிழக்கு என்றெல்லாம் நாம் பார்த்து கொண்டிருப்போம். ஆனால் இங்கு நமக்கு வடக்கு தெற்கு மட்டும்தான் முக்கியமாகிறது. காரணம் என்னவென்றால், வடக்கில் இருந்த சூரியனானவர் அவர் மெதுமெதுவாக அந்த சூரியனுடைய கதிர்களை பார்த்தீர்கள் என்றால், தினமும் ஒரு புள்ளி பார்த்தீர்கள் என்றால் தெரியும். ஒரே இடத்திலே புள்ளி வைத்து சூரியனை காணும் போது தெரியும். அது மெதுமெதுவாக உங்களுக்கு தெற்கு நோக்கி சூரியன் வந்திருப்பார். இந்த மகர மாதத்தை அப்போது, தை மாதத்துக்குள் எப்போது சூரியன் நுழைகிறாரோ அந்த நாள் முதல், இதுல சில அறிவியல் நுட்பம் இருக்கிறது, விளக்கமாக சொன்னால் குழப்பம் இருக்கும். அதனால் சாதாரணமாக சொல்கின்றேன். சூரியனுடைய கதிரானது இப்போது வடக்கு நோக்கி நகரும். அப்போது வளர்ச்சிக்கானது இருக்கும், வசந்த காலத்தை துவங்கும். இதை தை பிறந்தால் வழி பிறக்கும் என்று பல நோக்கங்களிலே சொல்வார்கள். இது தை பிறந்தால் வழி எப்படி பிறக்கும் என்பதற்கு
பல விஷயம் இருக்கிறது. பயிர் வைத்திருப்பார்கள். அந்த கதிரெல்லாம் அறுத்த பின்பு வழி கிடைத்துவிடும். அடுத்த ஊருக்கு பயணப்பட குறுக்கே போகக்கூடிய வழி வந்துவிடும் என்பது தமிழக மரபிலே சிலர் சொல்வார்கள். இருந்தாலும் ஆன்மீக ரீதியிலும் பல விளக்கங்கள் இருக்கிறது. இந்த பதிவை பொறுத்தவரை இந்த சூரியனுடைய ரதமானது திரும்பி வடக்கு நோக்கி, உத்தர், வடக்கு என்றால் உத்தர், உத்தர் என்பது வடக்கு என்று சமஸ்கிருதத்திலே, அதனால்தான் உத்தர அயனம். அந்த பயணத்தை துவங்குகிறது. அந்த நாளிலே சூரியனை வணங்குவது என்பது மிகப்பெரிய அருளை நமக்கு தருகிறது. சார், இந்த நாள், அந்த சப்தமி எப்போது துவங்குகிறது என்றால் 25 அன்று அதிகாலையிலே துவங்கி நள்ளிரவு 11:10 PM வரை சப்தமி இருக்கிறது. அதன் பின்னர் அஷ்டமி. அதற்கு அடுத்த நாள் பீஷ்மாஷ்டமி. அதற்கு பல சிறப்புகள் இருக்கிறது. ரேவதி நட்சத்திரம் 1:35 PM வரை. அதன் பிறகு அஸ்வினி நட்சத்திரம். அஸ்வினி நட்சத்திர சமயத்துல கடன் தீர்க்க எடுக்கக்கூடிய முயற்சிகளும் வெற்றி பெறும். சித்தம் நாமயோகம், அதன் பின்பு சாத்தியம் நாமயோகமாக வரக்கூடிய நாளில இந்த ரத சப்தமி வருகிறது. இந்த ரத சப்தமி அன்று எப்போது இந்த நாளில சொல்லியபடி இருக்கக்கூடிய விஷயங்களை கடைபிடிக்கும் போது நம்முடைய ஆற்றல் புதுப்பிக்கப்படுகிறது. அதாவது ரிஜுனேஷன் ஆஃப் எனர்ஜி, உயிர் சக்தி கூடுகிறது. புதிய பருவத்தின் அறுவடையின் துவக்க காலம், புதிய வசந்தமும் வீசக்கூடிய வசந்த காலத்தின் துவக்க விழாவாக அமைகிறது. ஆகையினாலே சப்தமி முடிவடையக்கூடியது 25 ஜனவரி 2026 இரவு 11:10. ஆகையினால் இந்த புனித ஸ்நானம் செய்ய, குளிக்க முகூர்த்த நேரம் என்பது அதிகாலையிலே 5:26 AM பிரம்ம முகூர்த்தம் நேரமாக இருக்கும். அது துவங்கி 7:13 வரை. அது மட்டுமல்ல, அருணோதய காலத்திலே சூரியனுக்கு அந்த அர்க்கியம் செய்யக்கூடிய நேரமாக அமையும். அதுவும் கிட்டத்தட்ட அந்த 7 மணி வரை, சுமார் 7 மணி வரை செய்யலாம் அதிகாலையில. சூரியன் இந்த நாளில்தான் அவதரித்ததாக நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. இது இந்த தை மாதத்தினுடைய அற்புதமான வளர்பிறை சப்தமியிலே வரக்கூடிய மிக சிறப்பான நாள். ரத சப்தமி என்ற பெயர் ரதம் என்பதிலிருந்து உருவானது. அதாவது ரதம் சூரியனுடைய தேர், திரும்பக்கூடியது. அதாவது இப்போது வடக்கு நோக்கி சூரியனுடைய அந்த கதிர்கள் பாய துவங்கும். மிகப்பெரிய அற்புதங்கள். ஆகையினாலே வெற்றிக்கான அமைப்பு எல்லாவற்றையும் தரும். இந்த நாளில அர்க்க பத்திரங்களை வைத்து, எருக்கை இலை வைத்து எப்படி குளிக்க வேண்டும் என்பதை பற்றி பதிவு இருக்கிறது. அதை நான் டிஸ்கிரிப்ஷனிலே தருகின்றேன். அது மட்டுமல்லாமல் இந்த பதிவினுடைய கடைசியிலும் தருகின்றேன். பூமியில் உள்ள எல்லா உயிரினங்களுக்கும் அந்த சக்தி தேவை. இந்த சக்தியின் மூலமே சூரியனிடமிருந்து தான் வருகிறது. அந்த சூரியன் மகர ராசிக்கு இருக்கக்கூடிய நிலை என்பது உங்களுடைய ராசியில. அது மட்டுமல்லாமல் பல கிரகங்கள், புதன், செவ்வாய், சுக்கிரன், இவையெல்லாம் இணைந்து அற்புதமாய் இருக்கக்கூடிய நேரத்துல 3ஆம் இடத்துல சந்திரன் மற்றும் சனி இணைந்து இருக்கக்கூடிய இது ஒரு அற்புதம். இப்படி பல நிலைகளில வெற்றியை தரக்கூடிய ஒரு தினமாக அமைகிறது. இந்த நாளில் செவ்வாய்க்கான ஆற்றல் அதிகரிக்கிறது. ஏனென்றால் செவ்வாய் உச்சம் பெற்றிருக்கக்கூடிய காலத்துல இப்போது தன்னம்பிக்கை எழும். சூரியன் ஆட்சி அதிகாரம் மற்றும் தைரியமாக ஒரு விஷயத்தை செய்தாலும் அதுல அரசு சார்ந்த விஷயத்துல அனுகூலம் இருக்க வேண்டும் என்றால் சூரியனுடைய அருள் தேவை. ஆகினால் நிச்சயமாக இந்த சூரியனுடைய அருள் உங்களுக்கு அற்புதமாய் கிடைக்கக்கூடிய அமைப்பு. அது மட்டுமல்லாமல் இந்த நாளில செவ்வாயினுடைய ரூச்சக யோகம், புதன் சூரியன் இணைந்த நிபுண யோகம், கஜகேசரி சந்திரன் மற்றும் குருவினுடைய கஜகேசரி, தைரியத்தோடு எதையும் வெற்றி பெறுவதற்கான நபாச யோகங்களினுடைய சூல யோகம், தெம்பையும் தைரியத்தையும் ஒரு தந்திரம், அதாவது சாணக்கியத்தனத்தை தரக்கூடிய ககல யோகம், இவையெல்லாம் அற்புதமாய் அமையக்கூடிய ஒரு நாளிலே இந்த அற்புத ரத சப்தமி வருகிறது. இந்த நாளில நீங்கள் செய்யக்கூடிய அந்த அதிகாலை பிரம்ம முகூர்த்தத்தில எழுந்து சூரியனுக்கு ஒரு வணக்கம் செய்தல், அதாவது சூரிய வணக்கம். அது மட்டுமல்லாம அதிகாலையில அர்க்கிய பத்திரங்களை வைத்து குளிப்பது. அர்க்க பிரசாதம் என்பது என்னவென்றால் சூரியனுக்கு நீரை, சூரியனை பார்த்து ஊட்டுவது. அது மட்டுமல்லாமல் பூஜை வழிபாடிலே ஈடுபடுவது. முடிந்தால் விரதம், ஒருவேளை உணவை தவிர்த்து விரதம் இருப்பது. தர்ப்பணம் மற்றும் ஹோமங்கள் எது செய்ய முடியுமோ அது செய்வது. அல்ல என்றால் செய்யக்கூடிய நிலைகளில், ஹோமம் செய்யக்கூடிய நிலைகளில் சென்று கலந்து கொள்வது. தர்ப்பணம் உங்களுடைய முன்னோர் மறைந்திருந்தால் அவர்களுக்கு கடமை
நீங்கள் செய்ய வேண்டும் என்று உங்களுக்கு கடமை இருந்தால் அதை செய்ய வேண்டும். ரத சப்தமிக்கான மந்திரங்கள் என்றால் காயத்ரி மந்திரம் கேட்கலாம், சொல்லலாம். சூரிய அஷ்டகம் கேட்கலாம் அல்லது சொல்லலாம். ஆதித்ய ஹிருதய ஸ்தோத்திரம், இதை நீங்கள் பாராயணம் செய்யலாம் அல்லது நீங்கள் யாரேனும் சொன்னாலும் கேட்கலாம் அல்லது வலைதளங்களிலிருந்தும் கேட்கலாம். சூரிய நமஸ்காரம் செய்வது எப்படி, சூரிய சகஸ்ரநாமத்தை படிப்பது எப்படி என்றெல்லாம் அறிந்து செய்யும் போது எளிய சூரிய மந்திரங்களை சொல்லும் போது வெற்றி. இல்லை என்றால் ஓம் சூர்யாய நமக, சூரியனை போற்றுதும் என்று மனதிலே நினைப்பதும் வெற்றிக்கான வழி. தந்திரங்கள் என்றால் என்ன என்றால், சாதாரணமாக தந்திரங்கள் எல்லாம் பலிக்காது. தாந்திரிக முறை என்றால் அந்த முறை அதற்கான ஒரு வழிமுறைகளை செய்யும் போது பலிக்கும். இந்த சூரியனுக்கான ரதசப்தமி ஒரு தாந்திரிக முறை. ஆகையினால் இதை எளிதிலே நீங்கள் கடைபிடிக்க முடியும். இதை கடைபிடித்து வெற்றி பெறுவீர்கள். ஒருவேளை இந்த நாளிலே செய்ய முடியவில்லை என்றால் அடுத்தடுத்து வரக்கூடிய சப்தமி நாட்களிலோ அல்லது ஞாயிற்றுக்கிழமை காலையிலோ சூரியனை பார்த்து தை மாதத்திலே செய்யுங்கள். ஆனால் சப்தமி ரத சப்தம் என்று செய்வது வெற்றியை தரும். உங்களுக்கு இருக்கக்கூடிய தடைகள் அனைத்தையும் அகற்றும். அன்பு மகர ராசி நேயர்களே, தொடர்ந்து இணைந்திருங்கள். இந்த பதிவை மற்றவர்களுக்கும் பகிருங்கள். சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டன் அழுத்தி தொடர்ந்து இணைந்து ஆதரவு தர அன்போடு வேண்டுகிறேன். நன்றி.